என்றும் நேசமணி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நைட்டு டின்னருக்கு சூப்பராக நல்லா சுவையாக ஹெல்த்தியாக ஒரு ரெசிபி பண்ணியிருக்காங்க. மேலே நல்லா மொறுமொருன்ட்டு உள்ளே நல்லா மசாலாவோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு அரை ஸ்பூனுக்கு சின்ன சீரகம் சேர்த்துக்கலாங்க. சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த நேரத்தில் ஒரு பலாறு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. 2 கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்கேங்க. இப்போ அந்த கேரட்டை சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், 2 உருளைக்கிழங்க நல்லா துருவி வச்சுருக்கேங்க. இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா திறந்து விட்டுட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கிற போகிறோங்க. 1.5 ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து இதோட ஒரு தடவை கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தால் போதுங்க. நம்மளுக்கு ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆயிருங்க. இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மல்லிச்செடி தூவி விட்டுக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை இப்படியே நல்லா ஆற விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாங்க. இதுக்கு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. கோதுமை மாவு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நான் மாவை நல்லா எல்லா பக்கமும் உப்பு போகிறாப்புல நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சுங்க. இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருந்தால் போதும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துகிட்டு இதை ஒரு 5 பகுதியாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம இந்த உருண்டைகளை ஒவ்வொன்றா நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கோதுமை மாவு கீழே தூவி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாவை இந்த அளவுக்கு உருட்டி எடுத்துக்கிட்டால் போதுங்க. இப்போ இது போல் நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கிறேங்க. நான் எல்லா மாவுகளையும் நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம அந்த ஒரு மாவு மட்டும் கீழே விரிச்சதை வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாங்க. பாருங்கள், நம்மளுக்கு ஸ்டஃபிங்கும் நல்லா ஆறி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கிற மாவில் இதை கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாங்க. எடுத்து வச்சுட்டு இந்த மாவோட எல்லா பக்கமும் இந்த ஸ்டஃபிங் போகணுங்க. அதனால் நல்லா எடுத்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், அடுத்த சப்பாத்தி நம்ம உருட்டி வச்சுருக்கிறோம் பாருங்கள், அந்த லேயரை எடுத்து வச்சுக்கலாங்க. அந்த லேயரை எடுத்து வைக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஒன்று போல் வரணுங்க. ஒன்று போல் வரணுன்னா இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டுக்குங்க. இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஸ்டஃபிங் வச்சுக்கலாங்க. இதே போல் நம்ம உருட்டி வச்சுருக்கிற எல்லா லேயரையும் எடுத்துக்கலாங்க ரெடி பண்ணி. பாருங்கள், நான் எல்லா லேயரையும் இதே போல் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ இந்த மாவில் ஒரு பகுதியை மட்டும் பாருங்கள், பாதி மட்டும் மடக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மடக்கி விடுங்க. பாதி அளவுக்கு மட்டும் மடக்குங்க. அதுக்கப்புறம் இந்த சைட்லேருந்து பாதியை இந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கிறேனுங்க. மடக்கி எடுத்துகிட்டு நல்லா நம்ம லைட்டாக தூக்கிட்டு கீழே கொஞ்சமாக மாவு தூவி விட்டுக்குங்க. தூவி விட்டுட்டு நம்ம பூரிக்கட்டையை வச்சு நல்லா ஒன்று போல், அதாவது ரொம்ப அமுக்கி உருட்டிடாதீங்க, பொத்துனாப்பில் நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்குங்க. பாருங்கள், இது கொஞ்சம் நீளமாக இருக்கும். அதனால் இதை கொஞ்சமாக ஒரு கத்தியை வச்சு நல்லா 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் தோதாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கேங்க. தண்ணி நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டை இதில் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து இதில் வச்சிடலாங்க. இதை மூடி வச்சு ஒரு 1/4 மணி நேரம் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நம்ம மூடி வச்சு ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க. இந்தளவுக்கு வெந்தால் போதும். இப்போ நல்லா 2யுமே நல்லா ஆற விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம்.
அடுத்து தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கலாங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்குறேன். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 1/4 ஸ்பூனுக்கு சீரகம், சின்ன சீரகம் தாங்க சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க, ஏற்றி வச்சிடாதீங்க. நல்லா திருப்பி திருப்பி இந்த மாதிரி கொடுங்க. நல்லா ஒன்று போல் செவந்து வரணுங்க. அதுக்கப்புறம் நல்லா திருப்பி போடுங்க. நல்லா திருப்பி போட்டவுடனே பாருங்கள் ஒன்று போல் செவந்து வரும் நம்மளுக்கு. இந்த மாதிரி செவந்து வந்தால் போதுங்க. 2 பக்கமும் நல்லா செவந்து வரணும். இப்போ மேலே கொஞ்சமாக மல்லிச்செடி போட்டுக்குங்க. பாருங்கள் மல்லிச்செடி நல்லா போட்டு விட்டுட்டு லைட்டாக இந்த கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா ஒட்டிக்கிறோம். இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு ரெடியானால் போதுங்க. இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள் இப்போ 2யுமே நல்லா தோசைக்கல்லில் போட்டு நல்லா மொறுமொறுப்பாக சுட்டு எடுத்துக்கிட்டாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்ட்டு. இப்போ இதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ லேயர் வந்திருக்குன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ லேயராக வந்திருக்குன்ட்டு. நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்காது. இப்படி பாருங்கள் பிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக வருதுன்னு பாருங்கள். நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேணானே சொல்ல மாட்டாங்கங்க. அப்படியே சாப்பிடுவாங்க. நம்ம இதை காலையில் டிஃபன் கூட பண்ணிக்கலாம். நைட்டு டின்னருக்கு பண்ணிங்கனாலும் அருமையாக இருக்குங்க. ஏன் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க வேணானே சொல்ல மாட்டாங்க. ஃபுல்லாக சாப்பிட்டு காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. டேஸ்ட்டு அப்படி இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லோருமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாங்க.